வணக்கம். நீங்க அரசு வேலைக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு ஆபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ்ல ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, அதனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த மாற்றத்துக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இந்த ஜிஓ தான் இந்த புதிய கோர்ஸ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்க்கு ஒரு கோர்ஸ், அப்புறம் டைப்பிங்க்கு தனியா ஒரு கோர்ஸ்னு அலையறதுக்கு பதிலா ரெண்டுமே ஒரே சர்டிபிகேட்ல கிடைச்சா எப்படி இருக்கும்? உங்க நேரமும் பணமும் எவ்வளவு மிச்சமாகும் இல்லையா? அதுதான் இப்போ நடந்திருக்கிற பெரிய மாற்றம். நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, இந்த புதிய சர்டிபிகேட்னா என்ன, அதுல எப்படி டைப்பிங் ஸ்கில்ஸை சேர்த்திருக்காங்க, இதுல நீங்க என்னென்ன கத்துப்பீங்க, அந்த 4 எக்ஸாமை எப்படி பாஸ் பண்றது, கடைசியா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இது பழைய சிஸ்டம்ல இருந்து எப்படி மாறுபடுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதுல இருக்கிறதுலே பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் அப்டேட் என்னன்னா, டைப்பிங் ஸ்கில்ஸையும் இந்த கோர்ஸ்குள்ளேயே கொண்டு வந்ததுதான். இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். முன்னாடிலாம் COS சர்டிபிகேட்க்கு தனியா படிக்கணும், டைப்ரைட்டிங் சர்டிபிகேட்க்கு தனியா இன்ஸ்டிடியூட் போகணும், 2 அலைச்சல். ஆனா இப்போ எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே கோர்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஒரே சர்டிபிகேட், ஆனா 2 தகுதிகளையும் அதுவே கொடுத்துடும். இது நான் சொல்றதில்ல, கவர்மெண்டோட ஆர்டர்லயே ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அரசாணை என்ன சொல்லுதுன்னா, டச் டைப்பிங் திறன்களை பாடத்திட்டத்திலேயே சேர்க்கிறோம். அதனால இனிமே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண டைப்ரைட்டிங் ஜூனியரோ சீனியரோ முடிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஆல் இன் ஒன் சர்டிபிகேட் உங்களுக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸை மட்டும் கொடுக்கல. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு ஜூனியர் அல்லது சீனியர் கிரேட் டைப்பிங் சர்டிபிகேட்க்கு ஈக்குவலான தகுதியையும் கொடுத்துடும். ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. சரி, இந்த கோர்ஸ்ல அப்படி என்னதான் ஸ்பெஷலா கத்துக்க போறீங்க, உங்க ஸ்கில் செட் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆக போகுதுன்னு பாடத்திட்டத்தை வச்சு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். உங்க தியரி எக்ஸாம்ல 70% கேள்விகள் மார்க்கெட்ல பரவலா பயன்படுத்துற MS ஆஃபீஸ்ல இருந்து வரும். மீதி இருக்கிற 30% கேள்விகள் இலவசமா கிடைக்கிற லினக்ஸ் ஓபன் சோர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரும். இதனால நீங்க எந்த சிஸ்டம் கொடுத்தாலும் வேலை செய்ய தயாரா இருப்பீங்க. உங்க பாடத்திட்டம் ரொம்பவே பிராக்டிக்கலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், வேர்ட், எக்ஸல் மாதிரி முக்கியமான சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாம ஆஃபீஸ் மாதிரியான நவீன அரசு அலுவலக நடைமுறைகளையும் கத்துப்பீங்க. ஆஃபீஸ்னா ஒன்னும் இல்ல, பேப்பர் ஃபைல் எல்லாம் இல்லாம எல்லாமே கம்ப்யூட்டர்ல பண்றதுதான். உதாரணத்துக்கு ஆஃபீஸ்ல உங்க வேலை எப்படி இருக்கும்னு பாருங்க. நீங்க டிஜிட்டலா ஒரு ஃபைலை உருவாக்குவீங்க, அதுல உங்க நோட்ஸ் சேர்ப்பீங்க, டிஜிட்டல் சைன் போட்டு அதை அப்ரூவ் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த ஃபைலை அடுத்த அதிகாரிக்கு அனுப்புவீங்க. இந்த முழு ப்ராசஸையும் நீங்க பிராக்டிக்கலா கத்துப்பீங்க. ஓகே, எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்க. ஆனா